தமிழக மாநாடு 27 நடக்குது. அதை அழைப்பு தான் நீங்க கலந்துக்குவீங்களா? நீங்க இன்னொரு கொஸ்டின் அதில் சுசியானந்த் பேசியிருக்காரு. அன்னைக்கு லீவ் கிடைக்கலனாலும் தொண்டர்கள் வந்து வேலையை உதறிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொள்வது ஜனநாயகத்தில் அவரவருடைய உரிமை ஒன்று. ரெண்டாவது, புதிய கட்சி தமிழகத்தில் பலர் தொடங்கி இருக்கிறார்கள். பத்திரிகை நண்பர்களும் நாமும் அதை பார்த்துருக்கிறோம். கட்சியினுடைய தொடக்கம் என்பது ஆரவார தொடக்கமாகத்தான் இருக்க முடியும், மிகப்பெரிய கூட்டமாகத்தான் இருக்க முடியும். அது வழக்கம் பழக்கம், அதுதான் இந்த விஷயத்திலும் நடைபெறுகிறது. இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், லீவு கொடுக்குறப்ப யாரும் போய் ஓட்டு போகிறது கிடையாது. லீவு கொடுக்குறப்ப யாரும் ஓட்டு போகிறது இல்லைன்னா தான் இது போல் ஆட்சியெலாம் நடந்தெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் கூட்டத்துக்கு போகிறதெல்லாம் தனி மனித உரிமை, அவரவர்களுடைய சட்டம் இல்லையா? நீங்கள் திமுக கூட்டம் நடக்கிறப்ப குடும்பத்தோடு வீட்டை பூட்டிட்டு வாங்கன்னு தானே சொல்கிறாங்க இல்லையா? ஏன் வீட்டை பூட்டிட்டு வரீங்கன்னா நாங்கள் கேட்குறது இல்லையே. அதில் என்ன இருக்குது? அதில் நம்ம அதை போய் எதுக்கிறதுக்குண்ணா என்ன இருக்குது? அதை எதுக்கிறதுக்கு என்ன? பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்காமல் லீவ் போட்டு வான்னு சொன்னால் ஏன்னு கேட்கலாம், காலேஜில் படிக்காமல் வான்னு கேட்கலாம். படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க அவரவர்களுடைய சுய அறிவை வைத்து முடிவு பண்ணுறது தானே. மாநாடு முக்கியம் போகணும் அப்படின்னு நினச்சா போகிறவங்கள யார் தடுக்க முடியும்? அதனால் அது ஒன்றும் பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு கேள்விக்கான ஒரு முக்கிய சப்ஜெக்டாக எனக்கு தெரியலை. நினைக்கிறவங்க போகிறாங்க, நினைக்காதவங்க போகாமல் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு கூப்பிட்றப்ப அப்படி தானே கூப்பிட்டாகணும் இல்லையா? 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. தாமாக்கோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? பாஜகவோட அணிகள் தொடர்புகளா, அதிமுக தனி அணியாக இருக்குது? ஒரே வார்த்தையில் சொல்லட்டுமா? தமாக இருக்கும் அணி வெற்றி அணி. அதை நோக்கியே எங்களது பயணம். அதுக்காக தான் தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் ஜூன் மாதத்துலேருந்து எங்களுடைய செயல்பாடு தொடங்கியிருக்கு. முதல்ல அலையன்ஸ் லீடர்ஸை கூப்பிட்டு கூட்டம் போட்டோம். அதற்கப்புறம் நீங்கள் இந்த மெம்பர்ஷிப் டிரைவ் நடக்குது. நவம்பர் டிசம்பரில் 4 ஜோனில் 4 மாநாடு நடைபெறும். 4 மாநாடுன்னா பிரதிநிதிகள் மாநாடு தான். ஒரு மாநாட்டுக்கு 1000-1500 பேர் இருக்கலாம். பிரதிநிதிகள் அவருடைய வருங்கால பணிக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற மாநாடு. அடுத்த வருடத்திலிருந்து சட்டமன்ற ரீதியாக நான் செல்ல இருக்கிறேன். இதுதானே, இதுக்கு மேலே. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் மதுரையில் எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினாங்க அப்படின்னு சொல்லி சீமான் பேசியிருக்காரு. அந்த டைத்தில் நீங்களும் அமைச்சராக இருக்கீங்க. அப்படியே தான் அப்போ சம்பவம் நடந்துச்சா? நீங்கள் உங்களுடைய டிவி ஃபோட்டோஸ் எல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்தது என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, அதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறதுனால நான் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அதில் என்ன மாற்றுக்கிறது? வரலாற்றை யாரும் மறைக்க முடியும்? அந்த ஆட்சியில் வந்துச்சுன்னா வரலன்னு சொல்ல முடியுமான்னு நான் சொன்னால் நான் தவறாக போய்ட்றேன்ல. 2019 மோடி தான் அடிக்கல் நாட்டினாரு. அதுதான் இப்போ அதெல்லாம் கரெக்டு தான். மோடி அடிக்கல் நாட்டினார். மோடி அவர்கள், நீங்கள் என்ன கேட்குறீங்க சொல்லுங்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் மதுரையில் எய்ம்ஸ்க்கான அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. அடிக்கல் நாட்டினது யாருன்னு? அன்புமணி ராமதாஸ் அப்போ அமைச்சராக இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர். அடிக்கல் டெல்லியிலேருந்து நாட்டினது யாரு? இவர் சொல்றது மினிஸ்டர் பேரா சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் அடிக்கல் அன்புமணி சீமான் சொன்னாங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் அன்புமணி ராமதாஸ் தான் அடிக்கல் நாட்டினாரு. ஆனால் பாஜக அடிக்கல் நாட்டா தப்பாக சொல்றாங்க. பிரதமருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல சார், அடிக்கல் நாட்டினார்ல. அது போய் நான் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு? நான் கூட்டணி கட்சியினுடைய தலைவர். பிரதமர் வந்தது நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்த பிரதமர் தான் பிஜேபி ஆட்சியில் தான் ஜப்பானில் ஜெய்கானுடைய லோனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? லோன் வரத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்துக்கிட்டு இருக்காங்க. அடிப்படை வசதிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ராம்நாட்டில் ஒரு செக்ஷன் ஆரம்பித்தாங்க. அதனால் இன்னும் பல வேலைகள், பல கட்ட வேலைகள் இருக்கிறது. ஒரு
குறுகிய காலகட்டத்துக்குள் எய்ம்ஸ் மருத்துவமனை முடிவடையக்கூடிய நல்ல நிலை ஏற்படும். அது மருத்துவமனை முடிந்த பிறகு உலக தரத்திற்கு அது இருக்கிறது தான் தமிழகத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மோடி தலைமையிலான ஆட்சியிலே அந்த மருத்துவமனை புதுப்பொழிவோடு திறக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன் சார், வீடு கட்டுறதுக்கு 2 வருஷமாவது, மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு நீங்கள் தான் கணக்கு போட்டுக்கணும். நீங்கள் தான் அப்புறம் கணக்கு சொல்லணும். காலேஜ் கட்டினா எவ்வளோ வருஷமாகுது, வீடு கட்டினா எவ்வளோ ஆகுது நீங்கள் தான் சொல்லணும். ஸ்கூல் கட்டினா எவ்வளோ ஆகுதுன்னு. நான் யதார்த்த உண்மையை பேசுகிறேன், நான் ஒழிஞ்சு எனக்கு மறைத்து பேச தெரியாது. உண்மை நிலையை தான் நான் சொல்கிறேன். நான் அடுத்த வருடம் அக்டோபர் 3 எய்ம்ஸ் திறக்கப்படும்னு சொன்னேன்னு வச்சுங்க, நான் காலம் கட்டிட்டீங்கல்ல என்ன அப்புறம். அதுபோல் இல்லை, உண்மை நிலை அப்படி இல்லைன்னு சொன்னேன். இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம். கட்டிடம் கட்டணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும்ல, அதை வேகப்படுத்தலாம், விரைவுபடுத்தலாம், அதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் வேறு. அதுக்காக அடுத்த வருஷம் முடிஞ்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. 2 இயர்ஸில் முடியலாம், 3 இயர்ஸில் முடியலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.